சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. நான் பதில் சொல்றேன். சென்ட்ரல் போர்டுங்கிற சிலபஸ் தீண்டத்தகாததோ அல்லது தொடக்கூடாததோ அல்ல. ஆனா என்னன்னா, சென்ட்ரல் போர்டு சிலபஸ் ஹெவி சிலபஸ் தான். ஆனா அந்த சென்ட்ரல் போர்டை துவக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் வந்துருச்சு, அந்த பிரச்சனை இருக்காது. சென்ட்ரல் போர்டு அக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி, காஸ்ட்லி எஜுகேஷன், அப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட், இது ரெண்டும் யாரால முடியும்? பச்சையா சொல்றேன், கேட்ட கேள்விக்காக நான் விளக்கமா சொல்றேன். நான் சென்ட்ரல் மினிஸ்டர். என் பொண்ணு 2001 டெல்லியில படிக்குது. தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிக்குது. ஆனா அது படிக்கிறது சென்ட்ரலா ஸ்டேட்டா எனக்கு தெரியாத ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப என்னோட டாக்டர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட டாக்டர் ரிசர்வேஷன்ல இல்லாம, அதான் சொன்னேன், பொது போட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பை சென்ட்ரல் சிலபஸ் தருமானால் அது வரவேற்கக்கூடியதுதான். ஆனா ராஜாவோட பொண்ணு கிடைச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்தினால, நான் ஒரு தாழ்த்தப்பட்டவங்கிறனால, என் பொண்ணு சென்ட்ரல் போர்டுக்கு போயிடுச்சுங்கிறதுனால, என்னோட கிராமத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் சென்ட்ரல் போர்டுக்கு போயிடுமாங்கிறது கேள்வி. அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை ராஜாவுக்கு உண்டு என்பதுதான் கலைஞருடைய திட்டம். ஆக ஒரு இஸ்லாமியரோ, ஒரு முஸ்லீமோ, ஒரு தேவரோ, ஒரு வன்னியரோ IAS ஆனா IPS ஆனா அவருடைய பிள்ளைங்களை சென்ட்ரல் போர்டுல படிக்க வைக்கலாம், தப்பு இல்ல. நம்ம பிள்ளைங்க ஆங்கிலம் பேசணும், நம்ம பிள்ளைங்க ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகணும். நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி, நான் எங்க ஊர்ல பெரிய வக்கீலா இருந்து, அதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு போய் நான் SC என்ன கோட்டாவில் சேருங்கன்னு சொன்னா எனக்கு அவமானம், அம்பேத்கருக்கு அவமானம், பெரியாருக்கு அவமானம். நல்லதுதான். அதனால சென்ட்ரல் போர்டு வேணாம்னு சொல்லல. சென்ட்ரல் போர்டு நமக்கு இல்லாத சூழ்நிலையில், 98 பேருக்கு அது வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அதை கொண்டு வரீங்கிறதா நம்முடைய வேதனை. அதனால சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா படிங்க, தப்பு இல்ல. ஐயா, அப்போ அந்த வாய்ப்புக்காக சிலபஸ் மாத்த முடியும் இல்லையா? இப்போ எங்களுக்கு 80% ஆஃப் சிலபஸ் CBSE போர்டுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ எங்களுக்கு சிலபஸ் ஆவது கொடுத்துட்டா அந்த சிலபஸ் படிச்சு நாங்க எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? இல்ல, அதனாலதான் பிரச்சனை. அந்த சிலபஸ் என்னன்னா, அவன் ஆல் இந்தியா ஸ்டாண்டர்டுக்கு மெயின்டைன் பண்றான். அந்த ஆல் இந்தியா ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டேட் போர்டுக்கு முடியல. ஏன்னா உங்களுக்கு இப்போ உதாரணம் சொல்றேன்னா, இந்திய ஒரு லாங்குவேஜை கொண்டு வாங்க, அல்லது இதை தான் படிக்கணும்பாங்க. அவங்க பரிச்சய வித்தியாசம் பண்ணாங்க. பரிச்சையில கம்ப்யூட்டர் பர்மிட்டட், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பர்மிட்டட் இல்ல. அது உள்ள போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத இன்னும் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை எப்படி குறைக்கலாம் என்பதற்கு இதுவரை மத்திய அரசாங்கத்திடமிருந்து நல்ல ஆலோசனை இல்லை, அதற்கான நல்ல திட்டம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, நம்ம GDP சொல்லுவாங்க 6% அல்லது 6.5% தான் GDP செலவு பண்றோம். இவ்வளவு பெரிய நாட்டில் அரசாங்கம் செலவு செய்கிற தொகை 6% GDP. மீதி தனியார் துறை ஒரு 7% கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஹெல்த், எல்லாத்துக்கும் கேன்சர் வருது, எல்லாத்துக்கும் டியூபர்குலோசிஸ் வருது. 5% கூட GDP, in terms of GDP, even not 5% is being spent for the common people. இன்னும் நமக்கு நல்ல ஆஸ்பத்திரி கிடையாது. ஆனா வசதியானவங்க அப்போலோ போறத நீ ஏன்டா அப்போலோ போற நம்ம கேட்க முடியாது. அவன் போறதுனால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம மாத்திரை கிடைச்சுன்னு வச்சுங்க, அது சௌரியம் நினைச்சிட்டு போகணும். அதனால அதுக்கு காலம் இருக்கு, அதை நெருக்கணும், அவ்வளவுதான்.